வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் போன வகுப்போட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வகுப்பில் பரதன் வந்து ராமனை நீங்கள் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி கூப்பிட்றாப்படி. ஆனால் ராமன் வராமல் காட்டுக்குள்ளே இருப்பதாக சொல்கிறான். அப்போது ராமனோட பாதுகைகளை எடுத்து கொண்டு போய் அவன் அரசாடுறதுக்கு பரதன் சென்று விட்டான். அடுத்தது காட்டில் வந்துட்டு விராதன், சரபங்கன், அகத்தியர், சடாயு போன்றவர்களையெல்லாம் சந்திப்பதாகவும் அவர்கள் மூலம் அரக்கர்களை பற்றி தெரிந்துப்பதாகவும் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். அடுத்து அதனோட தொடர்ச்சியாக ராவணனுடைய தங்கை சூர்பனகை ராமனை கண்டு காதல் கொள்கிறாள். ஆனால் ராமன் ஏகபத்தினி விரதன் என்று பிற பெண்களை ஏற்காமல் இருக்கிறான். லக்குவணன் சூர்பனகையின் மூக்கினை அறிந்து அனுப்புகிறான். அதனால் ராவனிடம் சென்று ராமனின் மனைவி சீதையை பற்றியும் அவளுடைய அழகினையும் கூறி சீதையின் மீது மோகம் கொள்ள வைக்கிறாள். ராவணன் மாயமானை அனுப்பி ராமனையும் லக்குவணனையும் சீதையிடமிருந்து பிரித்து சீதையை கவர்ந்து செல்கிறார். வழியில் சடாயு சீதையை மீட்க போராடி வீழ்கிறார். சீதையை இல்லத்தில் காணாது தேடி வரும் சகோதரர்களுக்கு ராவணனை பற்றி கூறிவிட்டு உயிர் விடுகிறது சடாயு. சீதையை தேடி செல்கின்ற ராமனும் லக்குவணனும் கிட்கிந்தைக்கு வருகிறார்கள். அங்கு அனுமனை சந்திக்கிறார் ராமர். அனுமன் சுக்கிரவன் என்பவரை ராமனுக்கு அறிமுகம் செய்கிறார். சுக்கிரவனின் மனைவியை சுக்கிரவனுடைய அண்ணன் வாலியை கவர்ந்து சென்று விடுகிறார். அதனால் ராமன் வாலியை கொன்று சுக்கிரவனின் மனைவியை மீட்கிறார்.